பூ இன்றைக்கி கிடச்சிருச்சு. நல்லா செம்ம வேட்டை நம்மளுக்கு. முருங்கைப்பூவில் ஒரு கூட்டு செஞ்சு காட்டுறேன். வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கனமாக தான் ஊற்றணும். காஞ்ச மிளகாய் 3, மிளகாய் செவந்துருச்சு. வெங்காயம் 3. வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் முருவலாக வந்துருச்சு. முருங்கைப்பூவை அதிலே போட்டு நல்லா வதக்கணும். மிகவும் ஊட்டச்சத்து உள்ளது. அடிக்கடி முருங்கைப்பூவை சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில், உணவில். தண்ணி ஊற்றவே கூடாது. இந்த வெங்காயத்தோட ஈரமே போதும். முருங்கைப்பூ வெந்துருச்சு. இந்த எண்ணெயும் வெங்காயத்தோட ஈரமே போதும். பாருங்க, தேங்காய் பூ அதுலேயே கொட்டிடலாம். கொட்டி அதையும் அப்படியே ரேசாக சிம்மில் அடுப்பை வச்சுக்கிட்டு வறுத்துட்டு எடுத்து வச்சு சாப்பிடுங்க. சோறில் போட்டு பரட்டி சாப்பிட்டீங்கடா. கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, சமையல் தாத்தா செய்கிறானா என்னன்னு தெரியலையே. அருமையாக இருக்குது. எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சிலவே இல்லாமல் சிம்பிளான முருங்கைப்பூ ரெடி. வாங்க சாப்பிட. அப்படியே சாப்பாட்டில் போட்டு பரட்டி சாப்பிடுங்க. நல்லா மணக்குது. சூப்பராக இருக்குது. இதை மாதிரி செஞ்சு